ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2024 வந்து போஸ்ட்பேன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்க்குலேஷன் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டும் டெலிகிராமில் சில சர்க்குலேஷனும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த டெலிகிராம் சர்க்குலேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஜூலை வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணணும். என்ன ரீசன்னா 2 ரீசன் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷர் இருக்குது இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறத ஜூலையில் போஸ்ட்போன் பண்ண சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் வரதுனால அந்த எலெக்ஷனை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணோம்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக எழுதுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலேஷனில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இந்த சர்க்குலேஷன் நீட் 2024 போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நீட் போஸ்ட்போன் ஆனால் எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம நீட் 2024க்கு ஆன்லைன்லையும் ப்ளஸ் ஆஃப்லைன்லையும் வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் 12,500 நான் யூடியூப்லேயே ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்ருக்கேண்ணா. இதுலேயே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்துடும், புக் ஃபீஸ் வந்துடும், டெஸ்ட் பேப்பர் ஃபீஸும் வந்துடும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் தமிழ் மீடியத்தில் தான் டெஸ்ட்டு நடக்கும், தமிழ் மீடியத்தில் தான் உங்களுக்கு புக்கும் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு பெஸ்ட்டு பேட்சாக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் 5,500 இதுலேயே டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸு, டெஸ்ட் பேப்பர் ஃபீஸு எல்லாமே இதிலே வந்துடும். இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டு பேட்சாக இருக்கும். ஏன்னா புக் மெட்டீரியல் கண்டென்ட் மட்டுமே 4,000 to 5,000 வரும் டெஸ்ட் பேப்பர்லாம் சேர்த்து. அப்போது ஃபீஸே உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் தனித்தனியாக நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட சிலத்தில் கிளாஸ் நடக்க போகுது. ஸோ மொத்தம் 40 நாள் கிளாஸஸ் நடக்க போகுது. எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு பிபிடி பேஸ் பண்ணி நடக்க போகுது. அதனால் எல்லாமே உங்களுக்கு டைம் டு டைம் சிலபஸ் கவர் ஆகிடும். கிளாஸஸ் மார்ச் 25 ஸ்டார்ட் ஆகுது. டேட் நோட் பண்ணிக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, அது அடுத்த பாட்டில் சொல்கிறேன். டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு தான் நடக்கும். அதுக்கான டவுட்ஸும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம். நேரில் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸஸ் லைவாகவே போட போகிறோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்குவேன் நம்புகிறேன். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மட்டும் ஷார்ட்டாக பார்த்தலாம். நம்மளோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பஸ் சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமோ அதே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் செப்பரேட் ஹாஸ்டலும் சேஃப்டியும் ஸ்கூல் அண்ட் காலேஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. கிளாஸஸ் வந்து மார்ச் 25 ஸ்டார்ட் பண்ண போது. அதனால் ஹாஸ்டலையும் நீங்கள் மார்ச் 25 அவைலபிள் பண்ணிக்கலாம். ஃபுட் அண்ட் வாட்டர் அக்காமடேஷன் எல்லாமே நம்ம ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்துடும். நீங்கள் கிராஷ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறப்போ இதை எடுத்துக்கலாம். 1 year பேட்சில் ஜாயின் பண்ணுறப்பையும் நம்ம அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 விஷயம். ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரால் எக்ஸாம் தள்ளி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அதே ப்ரெஷர் தான் ஜூலை மந்தில் இருக்கும். ஜூலை மந்தில் அந்த 1 month டைமில் நான் படித்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருமானா கிடையாது. அப்பயுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் தான் இருக்க போகிறாங்க. அப்போ அப்பயுமே அவங்களுக்கு ஜூனோ ஜூலையோ எந்த மந்தாக இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்க தான் போகுது. ஸோ ப்ரெஷரை வச்சு எப்பயுமே நீட் எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது ஒரு ரீசனாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலுமே என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கங்க அப்படின்னு ஒரு செஷன் தான் கொடுக்கும். ஸோ என்டிஏ பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டூடெண்ட் ப்ரெஷரை பற்றி அவங்க கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கங்க அப்படிங்கிறத அவங்களோட செஷன். அப்போது அதனால் நீட் எக்ஸாம் போஸ்ட்பான் ஆக போகிறதில்ல. இந்த ட்விட்டு ஃபேக்கு. அடுத்து எலெக்ஷன் மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எலெக்ஷன் அப்படிங்கிறது மொத்தம் 7 ஃபேஸில் நம்ம நடக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன். ஸோ இந்த 7 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரும் பாருங்கள். இப்போ எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இப்போ இந்த இந்தியா மேப்பில் எங்கெங்கெல்லாம் எல்லோ கலர் கொடுத்துருக்கணும் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கும் அன்றைக்கி டேட்டில். ஸோ தமிழ்நாடு அது ஒன்று. ஸோ அதுக்கான டேட் வந்து ஏப்ரல் 19. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் 1 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குதில்ல. இதில் கொஞ்சம் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா மே 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் 3 எலெக்ஷன் இருக்குது. ஏப்ரல் 26 தான் ஃபேஸ் 2 எலெக்ஷன் இருக்குது. நமக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகிறது மே 5. ஸோ மே 5ல் எந்த வகையான சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனும் கிடையாது. அது ஒரு ஃப்ரீ டே. அப்படிங்கிறப்போ எலெக்ஷனை பேஸ் பண்ணி நீட் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணவே முடியாது. ஏன்னா மே 5 என்ன நடக்குது, எலெக்ஷனே கிடையாது. இதை மீறி ஏதாவது எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுது, போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணாதுங்க, கிராஷ் கோர்ஸில் அட்மிஷன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.